டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இனிமேல் எக்ஸாக்டாக நம்ம இல்லைனா கூட நம்மளோட வாய்ஸ் ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது. பட் எந்த படத்துக்காக எந்த கேரக்டருக்காக அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை இந்த கேரக்டரை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளே எவால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த கேரக்டருக்காக ரொம்ப மெனக்கெட்டதாகட்டும்? இப்போ ஒரு பெரிய டேரக்டர் இருந்தோ இப்போ கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டருக்கு நம்ம சும்மா ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கும்? சூரரை போட்டு கதை சொன்னப்போ எப்படி சார் இந்த சுதா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சுதா மேம் சொன்ன உடனே ஸ்கிரிப்ட் படிச்சு முடிச்சோன்னு சொல்லிட்டேன் மேம். இஸ் கோனா கெட். ஸோ சூரரை போட்டில் நீங்கள் வர போர்ஷன் ஆகட்டும், எல்லா சினிமாகட்டும், எக்ஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஸோ அது இப்போ வரைக்கும் யாராவது எதுக்காவது மோட்டிவேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த டைலாக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அது நடிக்கும் போது நீங்கள் நடிக்கிறப்ப எனக்கு படித்து முடிச்சோன்னே தெரியும் எனக்கான எனக்கு விக்ரம் வேதா இப்போ பாடி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது நான் விக்ரம் வேதா உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் அந்த சின்ன பையனை அந்த இதில் குத்துறது அப்போ இருக்க அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே சரி, வயசானதுக்கப்புறம் அந்த சஃபாரி போட்டுட்டு தொப்பையை தள்ளிக்கிட்டு அதில் இருக்க பாடி லாங்குவேஜ், அந்த நீங்கள் பேசுகிற டோன் எல்லாமே வந்து இதுக்கும் அதுக்கும் அப்படியே சேஞ்ச் ஆகிருக்கும். யங்ஸ்டர் ஒருத்தர் 30 வயசில் இருந்தால் எப்படி இருப்பான், அவனுக்கே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றத என்னதான் டேரக்டர் சொன்னாலும் மைண்டில் நம்ம அந்த த்ரோ அவுட்டாக அந்த படம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும், இந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே. ஏன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நாள் கால் ஷீட் இருக்கும், இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சு கால் ஷீட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் சார்? அது எவ்வளோ இதுவாக இருக்கும், கடினமாக இருக்கும்? மேபி இதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இட் வாஸ் ஸோ டிஃபிகல்ட். அதனால தான் கமல் சாரை நாம் ஏன் வந்து பயங்கரமாக உலகம் முழுக்க இந்தியா முழுக்க தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கன்னா, he has done so many things. அவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது. டெக்னாலஜி ஒன்று வரத்துக்கு முன்னாடியே அவர் பண்ண மெனக்கடலுக்கு முன்னாடி இது ஒன்றும் பெரிய, இப்போது நம்மளுக்கு எல்லாமே we have everything. ஸோ அதனால் இப்போ பண்ணுறது பெரிய விஷயமா எனக்கு தெரியல. இப்போ நீங்கள் வாய்ஸே பண்ண முடியலனாலும் சவுண்ட் இன்ஜினியரிங் ஈஸியாக தே கேன் மேனேஜ். பட் இன்புட் நம்ம கொடுத்தா தான் அதுவும் அதை பண்ண முடியும். நம்ம வெறும் எல்லாத்தையுமே நம்ம வந்து டெக்னாலஜி வளர்ந்துட்டே தான் இருக்குது. இப்போ ஏஐ வந்ததுக்கப்புறம் இனிமேல் எக்ஸாக்டாக நம்ம இல்லைனா கூட நம்மளோட வாய்ஸ் ஈஸியாக கரெக்ட் பண்ண முடியும். அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு தெரியாது. பட் ஆர்கானிக்காக இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாறி 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 நிறைய விஷயங்கள் இன்புட்டு. இப்போ திடீர்னு யாரோ ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 மாதம் இந்த ஊரில் இந்தியாவிலே இல்லை அப்படின்னா, ஒரு 2-3 இடத்துல மட்டும் லைன் போடணும் அப்படின்னா அவங்களோட பர்மிஷனோட பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இனிமேல் அதுவும் நடக்கும், தாராளமாக நடக்கும். அது நடக்காதுன்னெலாம் சொல்லவே முடியாது. 50-50 தான். ஓகே, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் அதை மீறி ஒரு ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் சரியாகவும் பண்ணியிருக்கலாம் உங்கள் மனசுக்கு, இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நோட் பண்ணிவிட்டு, இல்லை ஏதோ ஒரு கேரக்டர் நோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இவங்கள அப்படின்னு ஒரு மைண்டில் வச்சுட்டு ஒரு நடையில் திடீர்னு யாராச்சும் சஃபாரி போட்டு நடந்து போனாங்கன்னா அவங்க நடையில் ஏதாச்சும் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எக்ஸாக்டாக பண்ணோம் அப்படின்னா we need more time to practice. ஓகே, அது இருந்ததுன்னா இன்னும் எக்ஸாக்டாக ஒருத்தங்களால் பண்ண முடியும். நீங்கள் இப்போது சஞ்சு படத்தில், ராக் ஸ்டார் படத்தில் இதெல்லாம் நீங்கள் ரன்பீரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சஞ்சுன்னு அப்படி சஞ்சய் தத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆமாம், ஒரு சீனில் ஒரு ஹால்லேருந்து நடந்து வருவார். ஸோ அது நடந்து வர்றது வந்து அப்படியே சஞ்சய் தத்தோட மேனரிசம் எக்ஸாக்டாக இருக்கும். வி நீட் ப்ராக்டிஸ். அதுக்கு நிறைய டைம் வேணும். ஸோ பொறுமை வேணும். அவ்வளோ டைம் வந்து பொறுமையும் ப்ரொடக்ஷன் வேல்யூவில் இருக்குது. அவ்வளோ நாள் வெயிட் பண்ணுவாங்க. அந்த கேரக்டர் 7 மாதம் வந்து ஒர்க் ஷாப் பண்ணிட்டு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்கிற அளவுக்கு இருந்ததுன்னா இன்னும் எக்ஸாக்டாக பண்ணலாம். பட் இது வந்து ஓரளவுக்கு நம்மளால கெஸ்ஸிங் தான், ட்ரையல் அண்ட் எரர் தான் நீங்கள் எல்லா அட்டெண்ட் பண்ணுறதுமே. பட் அட்டெண்ட் பண்ணுறதுனால தான் அது வந்து வெளியே பேசப்படுது. அட்டெண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா கிடைக்காது நம்மளுக்கு அந்த பேர். பட் வி ஹேவ் டு ட்ரை சம்திங். ஓகே, ஸோ நீங்கள் எந்த படத்துக்காக எந்த கேரக்டருக்காக அதிகமாக டைம் எடுத்துக்கிட்டீங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகட்டும், இல்லை இந்த கேரக்டரை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளே எவால்வ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை அந்த கேரக்டருக்காக ரொம்ப மெனக்கெட்டதாகட்டும்? அந்த மாதிரி ஒன்றும் பண்ணல. சிந்துபாத் மட்டும் நான் ஒரு மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிச்சிங்க. சிந்துபாத் மட்டும் ஐ நெவர் ப்ராக்டிஸ் அட் ஹோம். ஓகே, எப்போவுமே ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி ரொம்ப டூ மச் ப்ரிப்பரேஷன் பண்ண மாட்டேன், ஒன்றுமே பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஓகே, படிச்சிருவேன், ஸ்கிரிப்ட் கம்ப்ளீட்டாக படிச்சிருவேன். நான் ஒரு என்னோட ஜோனில் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் ஒரு மாதிரி யோசிச்சு வைப்பேன், அவ்வளோதான். ஐ ஒன்ட் லாக் வித் சம் ரியாக்ஷன்ஸ், லாக் வித் சம் பர்ஃபார்மன்ஸ் அப்படி மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷனாலாம் மைண்டுக்குள்ளே நான் வச்சுக்க மாட்டேன். ஏன்னா செட்டில் போய் அப்படியே ஆப்போசிட்டாக ஒருத்தர் சொன்னாங்கன்னா இங்கேருந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கரெக்ட். ஸோ நான் நியூட்ரலாக தான் இருப்பேன்.
சில படங்கள் நீங்கள் பயோபிக்லாம் பண்ணுறீங்கன்னா யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் செட். ஏன்னா அது வந்து ரியலாக நடந்த ஒரு விஷயம், அதை நீங்கள் ஏமாற்றலாம் முடியாது. பக்காவாக ஏதாச்சும் ஒரு கேரக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கேரக்டரை வந்து அவங்களோட ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே எடுத்து செல்ஃப் ரெக்கார்ட் பண்ணி பார்த்து அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணி பார்த்து எக்ஸாக்டாக லாக் ஆகிற வரைக்கும் நம்ம டெய்லி அதில் வேலை இருக்கும், சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் இப்போது கங்கனா ரணாவட்டோட எமர்ஜென்சியில் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி மேமோட மேனரிசம் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இந்திரா காந்தி மேமோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ் பார்க்குறேன், அவங்களோட ஸ்பீச் பார்க்குறேன், அவங்களோட லுக்கை பார்க்குறேன், அவங்க எப்படி ஒருத்தவங்க கேள்வி கேட்குறப்ப எப்படி அப்சர்வ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன். தென் ஐ வாட்ச் கங்கனா ரனாவத் பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்ட்லி சேம். ஸோ இதுதான் இப்போ ஒரு நடிகரால் ஒழுங்காக கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது, நம்ம ஊரில் நிறைய படங்கள் இருக்குது. அப்படிதான் சார். இப்போ நீங்கள் இவ்வளோ படங்கள் பண்ணிட்டீங்க, ஸோ அதில் ரீச் தெரிகிற அளவுக்கான கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புதுசான்னு சொல்ல முடியாது, இப்போ ஒரு பெரிய டேரக்டர் இருந்தோ இப்போ கால் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேரக்டருக்கு நம்ம சும்மா ஆடிஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா உங்கள் மைண்டில் என்ன இருக்கும்? ஆடிஷன் மஸ்ட் டூ. ஓகே, ஆடிஷனுங்கிறது வந்து எல்லாருமே பண்ணணும். ஓகே, எல்லா படத்துக்கும் பண்ணணும். ஒரு லுக் டெஸ்ட் நாமளா பண்ணி பார்க்குறது பெஸ்ட். அவங்களா கேட்டாங்கன்னா சந்தோஷம், அவங்களா கூப்பிடலன்னா ஓகே. பட் கூப்பிட்டாங்கன்னா நம்மளோட கடமை, அது கடமைங்கிறத விட இதுதான் வேலை. நாம் பயங்கரமாலாம் பண்ணிடுவோம், நம்ம கிட்டலாம் போய் இப்படிலாம் அந்த கதையே கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி டே இஸ் இம்பார்ட்டன்ட், ஈச் அண்ட் எவ்ரி ஷாட் இஸ் இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு டைரக்டர் வந்து உங்கள் மைண்ட்ஸை, உங்கள் ஃபேஸை வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, அதுதானே நம்ம வேலை. நீ நடிக்கிறேன் போய் நிற்க போகிற, போய் பண்ணி காட்டு. அவருக்கு தப்பாக இருந்தது, நீ சப்போஸ் நீ ஆல்ரெடி 40-50 படம் பண்ணியிருக்கேன்னு உன்னை பிளைண்ட் ஃபோல்டாக அவர் லாக் பண்ணி ஆன்செட்டில் சொதப்பிடுச்சுன்னா அவரோட கேரியரும் போச்சு, உன் கேரியரும் போச்சு. இப்போ எனக்கு வருமா வராதுன்னு நானும் டெஸ்ட் பண்ணி பார்த்துப்பேன், நீங்கள் வேணுமா வேணாமான்னு டைரக்ஷனும் ப்ரொடக்ஷன் டீமும் டிசைட் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பயங்கரமாக பண்ணிட்டுருக்கேன், நான் 60 படம் நடிச்சிட்டேன், 70 படம் நடிச்சிட்டேன், எக்கச்சக்க சீரிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கெல்லாம் எதுக்கு ஆடிஷன் அப்படின்ட்டு டேரெக்டாக போயிட்டேன். முதல் நாளே அவுட்டு. நம்மளோட மொத்த 60 படத்தையும் உடச்சிரும் அந்த ஒரு ஷாட்டு, நம்மளோட கான்ஃபிடென்ட்டை உடச்சிரும், அவமானமாக இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் முதல் தடவையாக ரொம்ப உடஞ்சிருவீங்க. அதுக்கு நீ கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்டே ஒரு நாள் ஷேப் ஆகிடுவேன், அவ்வளோதான். ஸோ மஸ்ட் டூ. சூரிய ரிப்போர்ட்டர் கதை சொன்னப்ப எப்படி சார் இருந்தது? சுதா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி சுதா மேம் சொன்ன உடனே ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சோன்னே சொல்லிட்டேன், மேம் திஸ் கோனா கெட் நேஷ்னல் அவார்ட், பட் எத்தனைன்னா எனக்கு தெரியாது, பட் கம்ப்ளீட்டாக கண்டிப்பாக வந்து வி கோனா ரிசீவ் நேஷ்னல் அவார்டு நான் அப்பயே மேம்ட்டு சொல்லியிருந்தேன். டெஃபினெட்லி அந்த படம் எப்படியமான ரீச் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்த்தோமோ. ஒரே ஒரு வருத்தம் மட்டும் தான், தேட்டரில் வரலங்கிற ஒரு வருத்தம் தான் தவிர. ஏன்னா இட்ஸ் அபவுட் ஸ்கை ஃப்ளைட்டுன்னு அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து பிரம்மாண்டமாக தேட்டரில் பார்க்காம ஓடிடியில் பார்த்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஓடிடியில் சூரிய ரிப்போர்ட் பார்க்கல. ஓகே, நான் எங்களுக்குன்னு இப்போ தனியாக ஒரு ஷோ ஒன்று போட்டாங்க ஒரு தேட்டரில். ஸோ அதை பார்த்ததோட சரி, இது வரைக்கும் நான் பார்க்கலாம். ஸோ அப்போ ரீரிலீஸ் பண்ணிடலாமா சார்? ரீரிலீஸ் ப்ரொடக்ஷனுக்கு ரெக்வஸ்ட் வச்சிடலாமா? சந்தோஷம். இது ஆல்ரெடி நடந்தது நினைக்கிறேன், ஒரு தடவை நடந்தது, பட் நான் பார்த்ததுனால பார்க்கல. அங்கே அந்த பார்க்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் இல்லை, எனக்கு தேட்டரில் பார்த்த ஃபீல் வந்து ஐ ஸ்டில் என்ஜாய். ஓகே, அவ்வளோதான், அது அப்படி இருந்தது அப்படின்னு. சூர்யா சாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீனை வந்து ஷேர் பண்ணது எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்தது, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தது? சூர்யா சார் ரொம்ப 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 ஒரு டிசிப்ளினான ஆக்டர். ஓகே, ரொம்ப ரொம்ப டிசிப்ளினான ஆக்டர். அவ்வளோ ஷார்ப்பாக இருப்பார், அவரோட வேலையை கரெக்டாக பார்ப்பார். நம்மளுக்குலாம் கூச்சமாக இருக்கும், இவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருந்தால் நம்ம எப்படா இருக்கிறது, நம்மளுக்கு எல்லாருக்கும் அந்த பர்ஃபெக்ஷன் வராது இல்லை. ஸோ அது நான் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு விஷயம். யோசிச்சிட்டே இருக்கிறது, ஏதாச்சும் புதுசாக பண்ணலாம், ஏதாச்சும் பண்ணலாம், இந்த ரியாக்ஷன். ஸோ நான் லைவில் பார்த்தேன்ல சுதா மேம் அவங்க பேசிக்கிறது, அவங்க எப்படி கேட்குறாங்க, எப்படி ஒரு இன்புட் எடுத்துக்கிறாரு, எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வெரி டிசிப்ளின் ஆக்டர், வெரி ஹியூமன், ஒரு சூப்பரான ஹியூமன் பீயிங். ஸோ சூரிய ரிப்போர்ட்டரில் நீங்கள் வர போர்ஷன் ஆகட்டும், எல்லா சினிமா ஆகட்டும், எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஸோ அது இப்போ வரைக்கும் யாராவது எதுக்காவது மோட்டிவேஷன் சொல்லணும் அப்படின்னா அந்த டைலாக் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அது நடிக்கும்போது நீங்கள் நடிக்கிறப்ப எனக்கு படித்து முடிச்சோன்னே தெரியும் எனக்கான இடம் இந்த ஒரு இடம் படத்தில். படம் முழுக்க நான் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் நான் இந்த செபி கேரக்டர் போய் மக்கள்கிட்ட ரீச் ஆகிற ஒரே இடம் இந்த இடம் தான். ஸோ அப்படிங்கிறது எனக்கு படித்து முடிச்சோன்னே தெரியும். ஷூட் நடக்கிறப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour தான் அந்த பர்மிஷன் ஏர்போர்ட்டில். அந்த 1 hourக்குள்ளே முடிக்கணும். 1 hour 1.5 hours தான் பர்மிஷன் எங்களுக்கு மொத்த செட்டுக்குமே.
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ண ஒரு முக்கியமான போர்ஷன் அது. ஏன்னா அது விட்டுட்டோம்னா மறுபடியும் எவ்வளோ மாதம் கழிச்சு எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கணும்லாம் தெரியாது. ஓகே. ஸோ நிறைய ப்ரெஷர் இருந்தது. ஏன்னா இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது ரொம்ப ஷார்ட் டேர்ம் மாதிரி ஓடி வர மாதிரி இருக்கும். பட் நான் ஓடி வந்ததெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரும் கேமரா. பயங்கரமாக வரும். அவ்வளோ ஃபோர்ஸாக ஓடி வந்து நிறைய வெர்ஷன் போச்சு அதில். ஸோ அதனால் அது எப்படி எடுத்தேன்னு எனக்கு சில ரிமெம்பர் எப்படி இருந்ததுன்னு. நடிச்சு முடிச்சோன்னே தெரியும். ஸோ எவ்ரி ஒன் ஹாப்பி. அதில் இன்னொரு சீன் வரும்னா பர்டிகுலராக ரொம்ப பிடிச்சது வந்து ஃப்ளைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணிடுவாங்க, தாம்பரத்தில் இறங்கி லேண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மோகன் பாபு சாரோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுற சீன் ஆகட்டும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோரியோவே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நடித்தப்போ எப்படி இருந்தது ஆக்சுவலாக? எனக்கு மோகன் பாபு சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட வித்தியாசமான ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம தமிழ்லையும் பார்த்துருக்கோம். நீங்கள் கமல் சாரோட ஸ்ரீதேவி மேமோட பறந்தாலும் அந்த படத்தில் வந்து அதில் சின்ன ஒரு ரொம்ப சின்ன வயசில் அவரோட ஃப்ரெண்டாக வந்திருப்பார். நான் சினிமாட்டோகிராஃபி இருந்தப்போ அவரோட ப்ரொடக்ஷனில் நான் ஆந்திராவில் வேலை பார்த்துருக்கேன். ஓகே. அவரோட சன்னோட படத்தில். ஸோ அப்போயே இப்போ சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒருத்தர் வந்து நான் ஃபஸ்ட் அவர் பார்த்தது அங்கே தான், ஹைதராபாத்தில் தான். ஸோ இப்போ இங்கே பார்த்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ ஹாப்பியான மூமெண்ட். அது இல்லாமல் சுதா மேம் ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர். ஓகே. ஷார்ப்பாக இருக்கும், டைமிங்க்கு இருக்கும். 65 நாளில் முடிச்ச படம் சூரரை போட்டு. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது ஆக்சுவலாக, தெரிய வாய்ப்பு இல்லை. 65 நாளில் முடிச்ச படம். அவ்வளோ பெரிய படம், அவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் எடுக்க வேண்டியது இருக்குது. காலைல 7 o'clock ஃபர்ஸ்ட் ஷாட். எவ்ரிடே சூப்பர். 7 o'clock ஃபர்ஸ்ட். ஆக்சுவலாக சூரரை போட்டுற படமே வந்து மற்ற படங்கள் அதை கதையாக பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் எப்படி ஜெயிக்கிறான் பயோபிக் அப்படின்றது மட்டும்தான் சார் இருக்கும். ஆனால் அதை உள்ளுக்க டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளைட் இருக்கும், அது முன்னாடி போகணும் பின்னாடி போகணும், அந்த கரெக்டான ஷாட் இல்லை அப்படின்னா அவ்வளோ ஒரு ரிஸ்கி மெனக்கடல் இருக்குது. அன்றைக்கி மணி வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. ஸோ அதுதான் சொன்னேன், அவங்களோட ஆன் பேப்பர்லேருந்து எக்ஸிக்யூஷன் வரைக்குமே அவ்வளோ கிளவர் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ அதுதான் சுதா மேமோட ஸ்பெஷல் அது. ஸோ ஒவ்வொரு டேரக்டரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகும்போது ஒவ்வொரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி அடாப்ட் பண்ணுறது சார் ஒரு ஆக்டர்? அவங்களோடது இந்த படம் முழுக்க 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 அவங்களோட விஷன். அவங்க ரொம்ப சின்சியராக இருக்காங்க அப்படின்னா நானும் அமைதியாக இருந்துருவேன். இதை தாண்டி எனக்கு ஃபன் வேணும், எனக்கு வந்து செட்டில் வந்து சிரிக்கணும் அப்படிங்கிற மூடுக்கு எனக்கு போகாது. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக போகாது. அவங்க அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்று தோணாது. ஜாலியான டீம்னா எப்பயுமே ஜாலியாக தான் இருக்கும். ஓகே. ஆன் ஸ்க்ரீன்லேயும் ஜாலியாக இருக்கும், ஆஃப் ஸ்க்ரீன்லேயும் ஜாலியாக இருக்கும். அவ்வளோதான். மற்றபடி இது வந்து அவங்கள பொறுத்து தான். இப்போ நீங்கள் அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நான் ரொம்ப ஃபன்னாக இருக்குன்னா அவங்களுக்கு இரிட்டேட் ஆகும். எஸ். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உனக்குலாம் அக்கறையே இல்லை, நான் உனக்கு ஒரு ரோல் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற மைண்ட் தோணும்ல. நான் ரூமில் என்னென்னா ஜாலியாக இருந்துக்கலாம், பட் செட்டில் இருக்கிறப்போ அவங்க என்ன பர்ஸ்பெக்டிவ் இருக்காங்க, அவங்களோட மைண்ட் செட் என்ன, அது எல்லாமே ஒரு ஆக்டர் புரிஞ்சிக்க வேண்டியது கட்டாயம் தான். நீங்கள் ஸ்பாயில் பண்ணும், செட்டை ஸ்பாயில் பண்ணும். என்னன்னே புரியாமல் எப்பயுமே ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டருக்கு வந்து இரிட்டேட் ஆச்சுன்னா அன்றைக்கி அந்த சீனே கூட கொலாப்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க அமைதியாக இருக்காங்களா, அமைதியாக இருந்துக்கலாம். நீங்கள் ரூமில் போய் ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஆக்டர் ஆகிட்டோம், இப்போது எல்லா படங்கள்லையுமே வந்துட்டு வில்லன் கேரக்டர் ஆகட்டும், ஒரு ஹீரோக்கு அடுத்த கேரக்டர் ஆகட்டும்லாம் கொடுக்குறாங்க. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு டான்ஸும் வைக்கிறாங்க. டான்ஸ் இருக்கும், ஃபைட் இருக்க வாய்ப்பு இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது எது பயமாக இருக்குது ஆக்சுவலாக, எது என்ஜாயபிளாக இருக்குது? டான்ஸ் எல்லாம் என்ஜாயபிளாக இருக்கா? அந்த டான்ஸு ஃபைட்டு ரெண்டுமே ரிஸ்கி. ஓகே. நீங்கள் அதை ஒழுங்காக பண்ணலன்னா சிரிச்சிருவாங்க. அது இருக்கிறதுலேயே ஆர்ட்லேயே நான் பயப்படுற விஷயம்னா டான்ஸ் அண்ட் ஃபைட்டு தான். ஓகே. ஃபைட்டில் நம்மளுக்கு எந்த இன்ஜுரி ஆகிடக்கூடாதுங்கிற பயம், சீன் ஒழுங்காக வந்துடணுங்கிற பயம், அந்த இன்டென்ஷன் கரெக்டாக இருக்கணும். டான்ஸு அந்த நளினமும் அந்த அழகும் கம்மியாகலைன்னா அந்த டான்ஸே ரீச் ஆகாது. இது ஒன்று இருக்குது. இது ரெண்டும் எனக்கு வந்து எப்பவுமே பயம் கலந்த மரியாதை இருக்கிற 2 ஏரியாஸு. அது என்ன, டான்ஸ் கொடுத்தாங்கன்னா ஈஸி ஸ்டெப்பாக கேட்டு வாங்குவேன், இப்படி மாற்றிக்கலாம் அப்படி மாற்றிக்கலான்னு. ஃபைட் அப்படிங்கிறப்ப சேஃப்டிக்கு தான் முதல்ல நான் பார்ப்பேன். ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுவேன் மாஸ்டர்கிட்டையும் டைரக்டர்கிட்டையும் சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் பக்காவாக நான் சொல்லிட்டு தான் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு நிறைய இன்ஜுரி ஆயிருக்கு. ஓகே. ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து நிறைய ஆயிருக்கு. நான் வெளியே இது வரைக்கும்லாம் பெருசாக சொன்னதில்லை, அந்த டீமுக்கும் பெருசாக தெரியாது. ஏன்னா அந்த மாதிரி தான் அப்படி தான் இருக்கும். புரியுது. பட் சேஃப்டி மெஷர்ஸ் இருக்கிறது பெட்டர். ஃபுல் சாங்ஸ் வந்து எதுவுமே ஆட சொன்னால் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடலாம்ல. ப்ராக்டிஸ் தான் எல்லாமே. ஓகே.
நீங்கள் இப்போ இனிமேல் உங்களுக்கு ஃபுல் சாங் உங்களுக்கு இருக்குன்னா இப்போ ஒரு வாரம் 10 நாளுக்கு முன்னாடிலேருந்து தைய தக்கான்னு குதிக்க வேண்டியது தான். பண்ணிகிட்டே தான் வந்துடும். எனிதிங் இஸ் பாசிபிள். அதில் நான் எப்பயுமே நம்புவேன். சூப்பர். இப்போ நான் தொடர்ந்து ஒரு 2 மாதம் வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் படம் பண்ணணுன்னா ஒரு 4 மாதம் பயங்கர சின்சியராக வேறு எந்த ஒர்க்கும் பண்ணாமல் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருக்கேன்னா யூ கேன் see the difference on screen ஈஸிலி. இவர் கற்றுருக்காரு அப்படிங்கிறது நம்புவாங்க, கண்டிப்பாக நம்புவாங்க. எனிதிங் இஸ் பாசிபிள். பட் we need டைம், ப்ரொடக்ஷன் வேல்யூ, எனக்கு ஏற்ற சம்பளம். நான் எல்லா படத்தையும் விட்டுட்டு ஒரு படத்துக்கு இருக்கேன்னா அதுக்கேற்றது. ஸோ இது எல்லாமே நியாயமான கேள்வி தானே. நான் ஒரு படத்துக்காக ஒரு 2 வருஷம் வேலை பார்க்குறேன்னா எப்படியும் எவ்ரிதிங் இஸ் இன்க்ளூடட். ஐம் கிவிங் மை டைம், ஐம் கிவிங் மை என்டையர் 2 years. ஸோ அதுக்கேற்ற விஷயம் இருக்கணும். ஓகே. பேட்ட படத்தில் வந்துட்டு ப்ரொஃபஸர் கேரக்டரில் வந்திருப்பீங்க. ஸோ ரொம்ப அமைதியாக செட்டில்டாக எதுக்குடா நமக்கு இந்த வம்பு அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சரி இவ்வளோ அப்பாவியாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ பேட்ட படத்தில் நடித்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கிட்ட இருந்து அவர் என்ன மாதிரியான இன்புட்ஸ்லாம் கொடுப்பாரு, என்ன மாதிரியா ஒர்க்கை வாங்குவார்? கார்த்திக் சுப்பராஜ் அண்ணா வந்து நீங்கள் யோசிக்கவே முடியாத அளவுக்கு இப்படி அழகாக உட்காந்து ரசிக்கக்கூடிய ஒரு டைரக்டர். ஓகே. நீங்கள் அவர் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. எந்த நடிகர்கிட்டையும் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு. ஸ்கிரிப்டு டயலாக்கு அது நீங்கள் பண்ணுங்கள் சார், நீங்கள் பண்ணுங்கள் பார்க்கலாம். அது பண்ணிங்களே அதுலேருந்து கொஞ்சம் அவ்வளோதான். இவ்வளோ தான் அவரோட இன்புட்டே இருக்கும். முழுக்க நம்ம பண்ணுறதுலேருந்து அவர் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ அவர் எனக்கு ரொம்ப ரொம்ப என்னென்னா ஸோ இன்றைக்கி ஷார்ட் ஃபிலிம் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கிற அவர். ஸோ அவர் அங்கேருந்து வந்தது. அது இல்லாமல் எங்களோட ஷார்ட் ஃபிலிமை பெருசாக கொண்டு போய் பெஞ்ச் டாக்கீஸில் ரிலீஸ் பண்ணது அவர். ஸோ முதல்ல ஆன் ஸ்க்ரீனில் பெரிய ஸ்க்ரீனில் நாங்கள் பார்த்தது அவர் மூலமாக தான். ஸோ எங்களோட ஷார்ட் ஃபிலிமை படங்கள்லாம் வரதுக்கு முன்னாடியே எங்களை வந்து ஸ்க்ரீனில் போட்டு காட்டுற ஒரு பர்சன். ஸோ எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கோம் அவருக்கு. அது தொடர்ந்துட்டே தான் எனக்கு இன்றைக்கும். அவர் ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்ஷன்லையோ டைரக்ஷன்லையோ மாற்றி எனக்கு வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அவரோட டீம்லேருந்து எனக்கு எப்பயுமே இருக்கும். அது எல்லாமே நல்லாயிருக்கும், திருப்தியாக இருக்கும். என்ன பண்ணுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் சொன்னதே இல்லை. ஆனால் என்ன பண்ணு நான் கேட்பேன், படிச்சு பாரு உனக்கு என்ன தோணுதோ பண்ணு பார்க்கலாம் அப்படின்றவர். அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதான் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ஸ்டைல். வித்தியாசமான ஸ்டைல் இது. எனக்கு இப்படி வேணும், இந்த கண்ணை இப்படி தூக்கணும், இந்த புருவத்தை இப்படி பேசி இந்த டைலாக் வரப்போ எனக்கு இப்படி பண்ணணும். அது மாதிரி இது வரைக்கும் அவர் சொன்னலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. பட் ஈ என்ஜாய் எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். சூப்பர் ஸ்டாரெல்லாம் மானிட்டில் பார்த்துட்டு இருக்காரு, ஒரு டேரக்டர் டேக் போயிட்டுருக்கு, சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருப்பார் சூப்பர் ஸ்டாரை. ஹி என்ஜாய் எவ்ரி ஒன்ஸ் பர்ஃபார்மன்ஸ். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, நல்லா இல்லை, ரொம்ப சைலண்டாக தான் இருக்கும், ரொம்ப நியூட்ரலாக தான் இருக்கும், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஆஹா ஓஹோன்னு அப்ரிஷியேட் பண்ணி நீங்கள் அவரை பார்க்க முடியாது. பட் ஹீ நோஸ், ஹீ லவ். ரஜினி சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு அழகாக இருந்துச்சு சார்? லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகே. அதெல்லாம் அது சரியல் மூமெண்ட் தான் எப்போவுமே. அது ஒரு பிரமிப்பு இருக்கும்ல, சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு பெரிய பர்சனாலிட்டி. சின்ன வயசில் குட்டி பையனா நம்ம ஒரு படங்கள் எல்லாம் பார்த்து அவர் கூட நின்றுட்டுருக்கிறப்போ அப்படியே இது உண்மையாக பொய்யானே ஷூட் முடிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும். அது தேட்டரில் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் நான் அவரை வந்து செட்டில் பார்த்துட்டு இருந்தோம். இல்லை மொத்த செட்டுமே, நான் மட்டும் இல்லை. ஒரு ஸ்க்ரீன் போகுது, ஒரு சிங்கிள் சோலோ ஷாட்டுக்கு அவருக்கு அப்படி சார்ஜிங் போய் அப்படி நிற்கிதுன்னா நாங்கள் மானிட்டில் பார்த்தா அப்படி தேட்டரில் பார்க்குற அந்த ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்குள்ளே ஒரு உள்ளே போயிருக்காரு மைண்டுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த எனர்ஜி யாராலாம் வந்து யாருக்கிட்டையுமே கிடையாது, யார்கிட்டையும் இனிமேலும் வரப்போகிறதும் கிடையாது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. அவர்கிட்ட உரையாடல் என்ன மாதிரி இருக்கும் உங்களுக்கும் அவருக்கும்? சினிமா சம்பந்தமா? ரொம்ப கம்மி. அதான் சொல்கிறேன், அவர் ரொம்ப சைலண்டான பர்சன். நல்லா பேசுவார், ஜாலியாக இருக்கும். பட் இந்த மாதிரி டிஸ்கஷனாக பெருசாக நான் இது வரைக்கும் அவர்கிட்ட பண்ணதே இல்லை. அவரோட ப்ரொடக்ஷன் வேலை பார்த்துருக்கேன், டைரக்ஷன் வேலை பார்த்துருக்கேன். இரவியே ஆரம்பிச்சு பேட்டை எதுலேயுமே வந்து இது வரைக்கும் டீப்பாக அந்த கதைக்குள்ளே போய் டிஸ்கஷன் நான் பண்ணதில்லை. மேபி வேற யாராச்சும் பண்ணிருக்கலாம், நான் பண்ணதில்லை. பட் அவரோட ஒர்க்கிங் ஸ்டைல் எனக்கு பார்த்த வரைக்கும் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது வெரி சைலண்ட். ஹீ டேக்ஸ் ஃப்ரம் ஆக்டர்ஸ். ஓகே. உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் அப்படின்னா எதெல்லாம் சொல்லுவீங்க? எனக்கு முதல்ல சினிமானா அசோக் செல்வனை சொல்லுவேன். என்னென்னா இப்போ சினிமா கூட இல்லை, அது ஷார்ட் ஃபிலிம் பண்ணி முடிச்சுட்டு நல்ல ரீச் ஆகிருக்கு. முதல் மெசேஜ் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து அப்போலாம் அவர் வந்துட்டார், பண்ணியிருக்காரு. அசோக் செல்வன் ஒரு மெசேஜ் பண்ணார், இதை நீங்கள் இப்போ உங்களோட ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கேன், இந்த படம் பார்த்தேன், நல்லா பண்ணுறீங்க. எனக்கு நான் பண்ணப்போ எனக்கு நிறைய அந்த மாதிரிலாம் பண்ணதில்லை, அதனால நான் தேடி அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ன்றது ரொம்ப நல்லா பண்ணுறீங்கன்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாரு, FBல நினைக்கிறேன்.
ஸோ ஸ்டில் ஐ ரிமெம்பர். ஸோ நிறைய இடத்துல வந்து இது நான் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்கேன் வேறு காலகட்டங்களில். ஸோ இப்போ இன்னைக்கு ரொம்ப சொல்லணும் அதுதான் அவர் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் சேதன்னா, அப்புறம் ரேண்டம் எல்லாருமே சொல்கிறது தான் ஒவ்வொரு படங்கள் முடிச்சுட்டு. பட் பர்டிகுலராக எங்கேயாச்சும் இப்போ சொல்கிறதுனா இதுதான். ஓகே. ஃபேமிலி சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்குது சார் உங்களுக்கு? லைக் ஏன்னா சினிமா அப்படின்னு நம்ம எடுக்கிறோம், இப்போ விஸ்காம் எடுக்கும்போதே கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க ஏன் இந்த குரூப் எடுக்கிற அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் சினிமோட்டோகிராஃபி, சினிமா நான் இப்போ தான் ஆக்டராக போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஸோ கண்டிப்பாக எதிர்ப்புகள் இருந்திருக்குமா இல்லையான்னு அது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும். ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியம்? எனக்கு முன்னாடியே எங்கள் அண்ணா பாடலாசிரியர். இந்த ஒரு 2 வருஷம் தான் எனக்கு டைம் கொடுத்துருக்கேன், இந்த டைம்குள்ளே நான் ஜெயிச்சாதான் உண்டு அப்படின்ற மாதிரி சினிமாவுக்குள்ளே இந்த டைம் பீரியட் கொண்டு வரது கரெக்டாக சார்? ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மணியை நீங்கள் இன்னொருத்தருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல, அது உங்களை ஒவ்வொரு நாளும் கொல்லும். பிளாக் படத்தை பற்றி நான் பேசணும். ஏன்னா ஆக்சுவலாக வந்துட்டு அந்த ஸ்கிரிப்டே வந்து பியூட்டிஃபுல்லான ஸ்கிரிப்ட். ஹாலிவுட்டில் நிறைய படங்கள் வந்துருக்குது சார், அதை பேஸ் பண்ணி. ஆனால் தமிழில் வந்து பிளாக் என்னென்னா நான் ஹாலிவுட்டுங்கிறப்ப நீங்கள் இப்பயே ஆன்சர் சொல்லிடுறேன் அதுக்கு. அவ்வளோ சர்ப்ரைஸ் இருந்தது. அப்போ நிறைய ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானர். பட் சயின்டிஃபிக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ பாலா வந்து ரொம்ப வெரி